இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சி மட்டும் இருந்துவிட்டால் வாழ்வு நிறைவடைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. அவ்வப்போது துன்பங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சில துன்பங்கள் நாம் தாங்கக்கூடியவைகளாக இருக்கும். இன்னும் பல துன்பங்கள் நம்மால் தாங்க முடியாதவைகளாக, நமது உணர்வுகளை எளிதில் வெளிக்கொண்டு வருபவையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது நல்லதுதான். ஆனால் அழுகை வருகின்ற போது அதனை மற்றவர்கள் முன்னால் காண்பிக்க கூடாது என்பதற்காக அதனை அடக்குவது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் அழுவதும் நல்லதல்ல. அதே சமயத்தில் அழுகை வரும்போது அதனை கட்டுப்படுத்துவதும் நல்லதல்ல. அழுவது என்பது பலவீனமாக நம்மில் பலர் கருதலாம். ஆனால் அது நமது உள்ளத்தின் வெளிப்பாடு என்பதை அறியாமலே இருந்து விடுகிறோம். நாம் அழுகையை அடக்கி வைப்பதற்கு பதிலாக அதனை வெளிப்படுத்திவிட்டால் நமது மனது இலகுவாகும் என்பதை உணர்ந்து கொண்டு அதனை அடக்குவதற்கு பதிலாக வெளிப்படுத்துவோம். நாம் எல்லோரும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருந்திருந்தாலும் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் அழுதிருப்போம். நான் என் வாழ்நாளில் அழவே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அழுவது பலவீனம் அல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து வெளிவரும் இயல்பான ஓர் உணர்ச்சி. உண்மையில் சொல்ல போனால் நாம் எல்லா நேரங்களிலும் அழுகிறோம் என்று சொல்ல முடியாது. நம் மனதில் சொல்ல முடியாத வலியும் தாங்க முடியாத சுமையும் இருக்கிற பட்சத்தில்தான் அழுகை வருகிறது. இயேசுவும் லாசர் இறந்தபோது அழுதார். அதனால் அழுவது பாவம் அல்ல, அது கருணையையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு புனித செயல். நம்மில் சிலர் நாம் அழுதால் நமது தன்மானம் போய்விடும் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அழ முடியும் மனதுக்கே வலிமை இருக்கிறது. அழுது முடித்த பின் நாம் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம் பெறுகிறோம். இன்னும் சொல்ல போனால் அழுவதால் நம்மை நாமே புரிந்து கொள்கிறோம். மற்றவர்களின் துயரத்தையும் உணர முடிகிறது என்பதை நம் மனதில் பதிப்போம். அழுவது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். ஓர் ஊரில் ஆனந்தி என்ற சிறுமி இருந்தாள். அவள் எப்போதும் முகத்தில் புன்னகையோடு இருப்பாள். பள்ளியில் எல்லோரும் அவளை சிரிப்பு குட்டி என்றே அழைப்பார்கள். ஆனால் அவளது உள்ளத்தில் இருந்த வலி யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அவளது தந்தை வேலைக்கு சென்ற இடத்தில் விபத்தில் சிக்கிக் கொண்டார். அந்த செய்தியை கேட்டவுடன் ஆனந்தி முழுவதுமாக உடைந்து போனாள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் அவளிடம், அழாதே மகளே, வலிமையாக இரு என்று சொன்னார்கள். ஆனால் அவள் தன்னுள் அடக்கி கொண்ட கண்ணீரால் இன்னும் அவளுடைய மனம் வேதனைப்பட்டது. ஒரு நாள் அவள் தேவாலயத்துக்கு சென்றாள். அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தாள். பின்னர் இயேசுவின் சிலுவையை பார்த்து அழ ஆரம்பித்தாள். யாரும் ஆறுதல் சொல்லவில்லை, யாரும் அவளை தடுக்கவில்லை. ஆனால் அந்த அழுகையிலிருந்து வெளிப்பட்ட மனதின் உண்மையான வலி, பாசம், பிரிவு, நம்பிக்கை எல்லாம் கலந்த உணர்வு என்பதை அவள் உணர்ந்தாள். அழுது முடித்த பின் அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. மனம் இலகுவாயிற்று. அழுவது பலவீனம் அல்ல, அது நம்மை மீண்டும் எழுப்பும் வலிமை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். நாமும் அழுவது பலவீனம் அல்ல என்பதை புரிந்தவர்களாய் செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அழுவது பலவீனம் என்று நினைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை
சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன்,
இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன். இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது. என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே. காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர். கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன.
அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 3 முதல் 9, 16 மற்றும் 22 முதல் 27 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 145, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 மற்றும் 10 முதல் 11 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே,
யார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கும் நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கும் நம்பிக்கையுள்ள மக்களாக வாழவும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 8 புனித காட்ஃப்ரீ. பிரான்ஸ் நாட்டில் மொலின் கோர்ட் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1066ஆம் ஆண்டு பிறந்தார் காட்ஃப்ரீ. சிறுவயதில் தன் தாயாரை இழந்த காட்ஃப்ரீ ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் தங்கி கல்வி பயின்றார். இறைபக்தியில் சிறந்து விளங்கிய காட்ஃப்ரீ தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருத்துவ பயிற்சி பெற்று நியோன் மறைமாவட்ட ஆயர் 2ஆம் ராட்பர்ட்டினால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1095ஆம் ஆண்டு நோஜன் பகுதியில் இருந்த
புனித ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைவராக நியமனம் பெற்ற இவர் துறவிகளிடம் ஜெப தவ வாழ்வின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து அவர்களின் ஆன்மீக வாழ்வினை உறுதிப்படுத்தினார். ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு உதவிகளைச் செய்த அருட்தந்தை காட்ஃப்ரீ கிபி 1104 ஏமியன் மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார். ஏழை மக்கள் பசியால் சாகும்போது ஆயர்கள் உண்டு மகிழ்வது அநீதியானது என்று மொழிந்த ஆயர் காட்ஃப்ரீ பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தினார். தன் போதனைகளால் ஆதிக்க சக்தியினரை கடுமையாக எதிர்த்து ஏழைகள் வாழ்விற்கு வழிகாட்டிய ஆயர் காட்ஃப்ரீ கிபி 1115 நவம்பர் 8 விண்ணகம் சென்றார். ஏழைகளிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் நிலையான வாழ்விற்கு உழைத்த ஆயர் காட்ஃப்ரீயினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித காட்ஃப்ரீயின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பசியினால் வாடுவோருக்கு உணவளித்து ஏழை மக்கள் வாழ்வில் வளமோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆசீர்வாதத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம், செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.